நம்முடைய தேனி மாவட்டம் வருசநாடு மேகமலை சுற்றி இருக்கக்கூடிய சுமார் 98 கிராம மக்கள் வெளியேற்றம் சம்பந்தமாக சட்டசபையிலே ஒருபோதும் இந்த மக்களை வெளியேற்றக்கூடாது என்பதை சட்டசபையிலே நான் பேசினேன். அதன் பின்பு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களையும் மாண்புமிகு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் மற்றும் நம்முடைய பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், தேனி மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் அவர்களெல்லாம் சந்தித்து இது சம்பந்தமாக கடந்த ஒரு மாதமாக இடைவிடாமல் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பல துறை அமைச்சர்கள் மத்தியில் மீட்டிங் போட்டு பேசி அதன் பின்பு இந்தியாவிலே ஆளுமை நிறைந்த வழக்குரைஞர்களை வைத்து சீராய்வு மனு உச்ச நீதிமன்றத்திலே போட்டு இந்த மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் முடிவு. இதை சட்டசபையிலையும் மாண்புமிகு நம்முடைய பொறுப்பு அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். கடந்த ஆட்சியில் உங்களுக்கு தெரியும், ஒரு கோர்ட்டு தீர்ப்புங்கிறது எப்படி வருங்கிறது தெரியும். ஒரு கோர்ட்டு தீர்ப்புங்கிறது மே மாதம் வந்த தீர்ப்பு உடனே வரல. 12-13 ஆண்டு காலத்துக்கு மேலே வழக்கு போயிட்டே இருக்கு. கடந்த 5 ஆண்டுகளில் வழக்குகளில் வழக்கு தரப்பில் நம்ம தரப்பு நியாயங்களை இவ்வளோ மக்கள் இருக்காங்க. என்னை பொறுத்தவரை இது அந்த மக்கள்லாம் பூர்வகுடி மக்கள், அந்த பகுதியில் வாழக்கூடிய பூர்வகுடி மக்கள், அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர். இந்த வாதங்கள்லாம் உச்சநீதிமன்றத்தில் எடுத்து வச்சாங்களா? உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பிலே அவர் சொல்லியிருக்கார். தீர்ப்பிலே சொல்லியிருக்கார், சரியான வாதங்களை எடுத்து வைக்காததனால் நான் இந்த முடிவுக்கு வரேன்னு சொல்லி அந்த ஆர்டர்லே இருக்கு. நம்ம இன்னைக்கு நம்மளுடைய சீராய்வு மனு வலுவாக நம்ம சீராய்வு மனு தாக்கல் செய்ய போகிறோம். அதுக்கான டாக்குமெண்ட் முழுவதும் தயார் செய்திருக்கோம். இன்னும் ஓரிரு நாளில் அந்த சீராய்வு மனுவானது பதிவு செய்யப்பட்டு விட்டோம். கிட்டத்தட்ட அதுக்கு நிறையா பக்கங்களில் எடுத்து பேக்கெண்டில் நிறையா பக்கங்கள் எடுத்து சரியான வாதங்களை வைத்து இந்த மக்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய இது சம்பந்தமாக தமிழக வெற்றி கழகம் முழுவதுமாக நம்முடைய அரசு நம்ம மக்களோட இருக்குது. எந்த ஒரு மக்களும் வெளியேற்றம் என்பது தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன்.